தமிழ்நாட்டில் தமிழனுக்கு இடமளிக்காத நீங்கள் இதை எப்படி செஞ்சீங்க? விஜயனுடைய புரிதல் ஏதோ ஒரு ஜோதிடர் சொன்னாரு, உடனே போயிட்டு ஒரு சம்ஹார பூஜை எல்லாம் பண்ணு, உன்னோட எதிரி எல்லாம் அழிஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. இந்த மக்கள் கிட்ட இவ்வளவு சின்சியரா மிட் நைட் எல்லாம் போயிட்டு நீங்க சாமி கும்பிடுறீங்க. அன்னைக்கு அந்த மக்கள் கிட்ட நாமக்கலுக்கு 8:45 வரேன்னு சொல்லிட்டு 2:45 போனீங்களே, அப்ப எங்க போச்சு அந்த சின்சியரிட்டி? யார் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களும் விஜயனுடைய ரசிகர்களும் புரிஞ்சுக்கணும். இவங்கெல்லாம் அயோக்கியர்கள் அப்படின்றதுக்கு இது ஒன்றுதான் அத்தாட்சி. வணக்கம் தோழர்களே, ருஷ்ய செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிந்து வருகின்ற திங்கட்கிழமை வாக்கு எண்ணக்கூடிய நாள் வருகிறது, மே 4 அன்று. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் நேற்று சென்னையிலிருந்து புறப்பட்டு நள்ளிரவு 1 மணிக்கு மதுரையில் போய் இறங்கி அங்கிருந்து திருச்செந்தூர் சென்று திருச்செந்தூர் செந்தில் வேலனை வணங்கிவிட்டு முக்கியமாக சத்ரு சம்ஹார பூஜை என்கின்ற ஒரு பூஜையை செய்துவிட்டு வந்திருக்கிறார். அதாவது எதிரிகளை அழிப்பது, அதற்காக இவர் வந்துட்டு ஒரு பூஜை செய்ய போயிருக்கிறார். செய்யட்டும். இப்போ எதிரிகள் இவர் சொன்னது வந்துட்டு என்னன்னா, ஒரு திமுக தீய சக்தி அப்படின்றது தான். அதை அழிக்கிறதுக்கு வந்துட்டு மக்கள் மத்தியில் இவர் போயிட்டு பரப்புரை எந்த அளவுக்கு செஞ்சார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். வரன்ட்டு வராத போனவர், காத்துட்டு இருந்தாங்கன்னா மத்தியானம் போனவர், இப்படியாப்பட்டவர் கரெக்டாக நள்ளிரவு அங்கே போய் இறங்கி அந்த பூஜையை முடிச்சுட்டு அதிகாலை புறப்பட்டு மறுபடியும் விமானம் பிடிச்சி வந்திருக்கிறாரு. அடுத்தபடியாக அவர் சீரடி போக போகிறதா சொல்கிறாங்க, அங்கேயும் போயிட்டு வணங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. மனிதனுக்கு அது இயல்பானது தான். பொதுவாக தனக்கு நிறைவேறணும், ஏதாவது ஒரு ஆசை நிறைவேறணும் அப்படின்னோம்னா அதற்காக பூஜை செய்கிறது வழக்கம். இறைவனுக்கு பக்தி செலுத்தி இறைவனுக்கு தன்னை அர்ப்பணிப்பது அப்படின்ற இடத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க. தான் நினைக்கிற காரியம் நடக்கணும், அதுவும் வெற்றி பெறணும். ஆனால் அதுக்கு வந்துட்டு இறைவன் உதவுவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்கக்கிட்ட இருக்குது. ஒரு மூட நம்பிக்கை தான் இது உள்ளபடியே. களத்தில் எதையும் செய்யாமல், பெருசாகவும் செய்யாமல், ஒரு கொள்கை கோட்பாடு இல்லாமல், அதில் ஒரு மாதிரி பாதியை அயோக்கியத்தை வச்சுக்கிட்டு ஒரு எதிரியை அப்படியே கண்டுக்காமல் விட்டு இன்னொரு நீ எதிரின்னு சொன்ன ஒரு ஆளை வந்துட்டு ரொம்ப கடுமையாக விமர்சித்து எல்லாம் பேசிவிட்டு கடைசியில் அவங்க தான் எதிரின்னு வச்சுக்கிட்டு அவங்கள வந்துட்டு நீ அழிச்சிடணும். அதான் சம்ஹாரம் அப்படின்னா அழிக்கிறது. சம்ஹார பூஜை செஞ்சால் உடனே இது என்ன முருகனை ஏமாத்துகிற விஷயமா? அது அப்படின்லாம் ஏமாறுவாரா? கடவுள் ஏமாறக்கூடியவராக இருந்தார்னா அவர் கடவுளாகவே இருக்க மாட்டார். எனவே விஜயனுடைய புரிதல் ஏதோ ஒரு ஜோதிடர் சொன்னார், உடனே போயிட்டு ஒரு சம்ஹார பூஜையெல்லாம் பண்ணு, உன்னோட எதிரிலாம் அழிஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க, வந்திருக்கிறாரு. விஷயம் இவ்வளோதான். மக்களை நம்பலை, அவருக்காக வந்துட்டு முழு நேர்மையோடு உழைச்சி அவருடைய ரசிகர்களை நம்பலை, அவருக்கு வாக்களித்த அந்த அபிமானிகள் அவர்களெல்லாம் நம்பலை. அவர் அங்கே போயிட்டார், பூஜையை நம்பி புனஸ்காரம் பண்ண போயிட்டார். சரி, அது இருக்கட்டும், எதனா செஞ்சுட்டு போட்டோம். நான் என்ன கேட்குறேன்னா, இந்த பிஜேபி காரங்களையும் ஆர்எஸ்எஸ் காரங்களையும் அப்புறம் இந்த பிராமணர்களையும் பார்த்து கேட்குற கேள்வி என்ன, எல்லா கோயில்லையும் நீங்கள் வந்துட்டு அந்த கொடி மரத்துக்கிட்ட ஒரு போர்டு வச்சுருப்பீங்க, வேற்று மதத்தினர் அயல் நாட்டவர் யாரும் இந்த இடத்திற்கு மேல் கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு எழுதி போர்டு வச்சுருக்கிறீங்க. பல கோயில்களில் வச்சுருக்கிறீங்க. திருச்செந்தூர் ரொம்ப முக்கியமான ஒரு கோயில். எப்படி ஜோசப் விஜயை உள்ளே விட்டீங்க? பிராமணர்களை நான் கேட்குற கேள்வி. ஏன்னா நீங்கள் தமிழையே விட மாட்டேங்கிறீங்க, அதற்காகவே நாங்கள் போராட வேண்டியது இருக்குது. அப்புறம் எப்படி நீங்கள் ஜோசப் விஜய் ஒரு கிறிஸ்டியனை உள்ளே விட்டீங்க? தமிழர்கள் கட்டிய கோயிலில் அந்த குடமுழுக்கு செய்யும் பொழுது, அதுவும் தமிழர்களுடைய பணத்தில் எல்லாம் செஞ்சு குடமுழுக்கு செய்யும் போது, அந்த குடமுழுக்கில் நாங்கள் தமிழில் செய்ய மாட்டோம், ஆகம விதிகளின்படி அது தப்பாக போயிடும், சமக்கிருதத்தில் தான் நாங்கள் பண்ணுவோம், அப்படி தான் இறைவன் இது பண்ணாருன்னு சொல்லி புருடா விடுற நீங்கள் ஒரு வேற்று மதத்தினரை எப்படி அந்த இடத்துக்கு விட்றீங்க? அதுவும் மூலவர் ஸ்தானம் முன்னாடி வந்து உட்கார்ற அளவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி அனுமதிச்சிங்க? நிறைய காசு கொடுத்தாங்களா? எந்த அடிப்படையில் நீங்கள் இதை செஞ்சுருக்கீங்க? அதை
திருச்செந்தூர் கோயில் நிர்வாகம் வெளிப்படுத்தணும். அப்போ எல்லா கிறிஸ்டியன், முஸ்லிம்ஸு மற்றவர்களும் வந்துட்டு திருச்செந்தூரில் வழிபடலாமா? இதை பிராமணர்கள் சொல்லணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப பெரிய அயோக்கியத்தனம் பண்ணுறீங்க. நீங்கள் சாதாரண மக்களை உள்ள விடுறதில்ல, தமிழை உள்ள விடுறதில்ல. தமிழில் கேட்டால் அர்ச்சனை செய்யப்படும் நீங்கள் சொல்லக்கூடிய நீங்கள் ஒரு நடிகனுக்கு நடிகைக்கு மட்டும் தூக்கி எடுத்து போய் முன்னாடி உட்கார வைக்கிறதுன்றது என்ன விதமான நியாயம்? அது வேற்று மதம். அதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்கணும். இந்த விளக்கத்தை இப்போ ஆட்சியில் இல்லை, இப்போ தேர்தல் ஆணையம், அந்த தேர்தல் ஆணையத்துக்கு இந்த மாதிரி நடத்தை விதிமுறைகள் எதுவும் இதில் அப்ளை ஆகுதா இல்லையான்னு தெரியல. ஏன்னா மதத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்குது. இன்னும் வாக்கு எண்ணிக்கை முடியலை, ஆனாலும் மதத்தை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம், அது வேறு விஷயம். இன்னொரு முக்கியமான விடயம் என்னன்னா, பாஜகக்காரங்க, ஆர்எஸ்எஸ்காரங்க, நீங்கள் தான் முதல்ல விஜய் அப்படின்ற இந்த நடிகனுக்கு பேர் ஜோசப் விஜய்னு சொன்னதே ஹெச் ராஜா தான். அதாவது ஒரு புத்தாண்டு அன்னைக்கு வந்துட்டு நள்ளிரவில் கோயில் நடை திறக்கப்பட்டு பூஜை செய்யறது தப்புன்னு பேசக்கூடிய நீங்க, அதே நள்ளிரவில் ஒரு வேற்று மதத்தினரை கூப்பிட்டு சத்துரு சம்ஹார பூஜையை நடத்துறது எப்படி நீங்க கண்டுக்காது இருக்கிறீங்க? சொல்லுங்க. எல்லாத்துக்கும் அப்படியே பொங்குனீங்க இல்லை? நீங்க இதுக்கு பொங்குங்க, ஏன் பொங்கலை? எப்படி இதை வந்துட்டு சாத்தியம்? எப்படி இதை உள்ள விடுறீங்க? டபுள் ஸ்டாண்டர்டா? அப்போ உங்க கூட்டணியை சேர்ந்தவர் அவரு, மறைமுக கூட்டணியை சேர்ந்தவரா? ஏன்னா இதெல்லாம் ரகசியமா ஒரு 4-5 நாளா நடக்குதுன்னு சொல்றாங்க. 4-5 நாள்ல எது எங்க ரகசியமா நடந்ததுன்னு அது ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு தெரியும், பாஜக காரங்களுக்கு தெரியும். சொல்லிட போறாங்க, அங்க இருக்கிற அதிகாரிகள் சொல்லிட போறாங்க, அங்க இருக்கக்கூடிய அந்த அரங்காவலர், புடலங்க, இவனெல்லாம் சொல்லிட போறாங்க. அப்படி இருந்து எப்படி உங்களுடைய சம்மதம் விட்டு அது நடக்கும் நடக்காது? எப்படி நீங்க அனுமதிச்சீங்க? அதை சொல்லுங்க. ஏன்னா நீங்க சொல்லாதெல்லாம் இருந்துட்டு எஸ்கேப் ஆகலாம் முடியாது. தமிழ்நாட்டில் தமிழனுக்கு இடமளிக்காத நீங்கள் இதை எப்படி செஞ்சீங்க? சொல்லுங்க. விஜய் நீங்க தமிழ்ன்றதுனால நீங்க அனுமதிக்கல, அதெல்லாம் வேற கதை. அப்படிலாம் பார்த்தோம்னா எங்கெங்கயோ போவோமே. இந்த அர்ஜுன் சம்பத்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவராவது சவுண்டு விடுறாரா? இல்லை அந்த ராம ரவிக்குமார், இல்லை, யாருமே சவுண்டு இல்லை, சைலண்டாக இருக்கிறாங்க. ஒருவேளை சத்துரு சம்ஹார பூஜை மட்டும் சாதி மத வேறுபாடு எல்லாரும் வந்து பண்ணலாமா கோயிலுக்குள்ள? அதையாவது சொல்லி தொலைங்க. எனவே இது ஒரு அயோக்கியத்தனம். விஜய் பண்ணது ஒரு அயோக்கியத்தனம்னா அதை விட பெரிய அயோக்கியத்தனம். விஜய் அவர்களே, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கடவுளை ஜோதிடனுங்க எல்லாமே சொல்லுவானுங்க, பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை ஏமாத்துவானுங்க. ஆன்மீகத்தில் போனீங்கன்னா செய்த பாவத்துக்கு நீங்க அனுபவிச்சே தீரணும், திட்டவட்டமாக இருக்கும். சொல்லுவாங்க, நம்ம செஞ்ச நல்லது புண்ணியம் அது இந்த கணக்கு, நம்ம செஞ்ச பாவம் அது வேற ஒரு கணக்கு. இந்த பாவ கணக்கை புண்ணிய கணக்கோட வச்சு ரெக்கன்சிலியேஷன்லாம் பண்ண முடியாது. இறைவனுடைய கணக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது, அனுபவிச்சு தான் தீரணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த மக்கள்கிட்ட இவ்வளோ சின்சியராக மிட் நைட்டெல்லாம் போயிட்டு நீங்கள் சாமி கும்பிட்றீங்களே, அன்னைக்கு அந்த மக்கள்கிட்ட நாமக்கல்லுக்கு 8:45 வரேன்னு சொல்லிட்டு 2:45 போனீங்களே, அப்போ எங்கே போச்சு அந்த சின்சியரிட்டி? ஏதாவது ஒன்று நிறைவேறணும்னு அப்படின்னோம்னா அப்படியே போட்டு விடுறது. அன்னைக்கு அந்த மக்களை 6 மணி நேரம் காக்க வச்சிங்களே, அதுக்கப்புறம் அதே மாதிரி 7 மணி நேரம் காக்க வச்சு இங்கே வந்துட்டு கரூரில் எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணி முடிச்சிங்க. 41 பேரை காலி பண்ணிட்டீங்க, அடிச்சிட்டீங்க. அது கூட பரிகாரம் பண்ண எந்த கோயிலுக்கும் போல, தேர்தல் வெற்றி அப்படின்னு வரும்போது மட்டும் சம்ஹார பூஜைக்கு போயிட்டீங்க. ரொம்ப அயோக்கியத்தனமான செயல் இது. இதில் இருந்துட்டு யார் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா, தமிழ்நாட்டு மக்களும் விஜயனுடைய ரசிகர்களும் புரிஞ்சுக்கணும். இவங்கெல்லாம் அயோக்கியர்கள் அப்படின்றதுக்கு இது ஒன்று தான் அத்தாட்சி. அரசியலில் எதிரியா நண்பனா? ஆட்சியை பிடிக்கணும். உனக்கு எதிரான அரசியல் பண்ணுறவங்க உன்னுடைய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போறீங்க அப்படின்னோம்னா, அப்போ இந்த மக்கள் ஆதரவு ஜனநாயகம் அப்படின்றதெல்லாம் எந்த இடத்துல நீங்கள் வச்சிருக்கிறீங்க? இந்த ஜோதிடம் சொல்கிற மாதிரி லேட்டாக வர்றது, 12க்கு 1 மணிக்கு நடுவில் பேசுறது, அப்புறம் நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஜோதிடர் சொல்லுவார், இன்னைக்கு 12:30 மணிக்கு மேலே நீங்கள் புறப்படுங்க. ஸோ இவர் வந்துட்டு செக்ரட்டரி, ஒரு வேளை அப்படிலாம் கூட ஒரு துரதிருஷ்டம் இருந்து விஜய் முதலமைச்சரான 12:30 மணிக்கு புறப்பட்டு ஒரு 1:30 மணிக்கு வருவார்.
3:30 மணிக்கெல்லாம் மறுபடியும் வீட்டுக்கு போயிடுவார். ஏன்னா 6 மணிக்கு மேலே எதுவும் செய்யக்கூடாது. வர்றதில்ல 6 மணிக்கு மேலே சாயந்தரத்துக்கு மேலே இருக்கிறது இல்லை. எனவே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இவர்களெல்லாம் எப்படியாப்பட்ட ஒரு அயோக்கியர்கள் அப்படின்னு. நேர்மையாக இருந்துருந்துச்சு அப்படின்னா சர்ச்சில் போயிட்டு வேணுனாலே போதும். என்றைக்குமே சர்ச்சில் விஜய் போனதா சரித்திரமே இல்லை. ஆனால் திருச்சியில் போயிட்டு அவர் முட்டி போட்டுட்டு அப்படி நடந்தார். நினைக்கிறாங்க இறைவனை ஏமாற்ற முடியும்ட்டு. விஜய் நினைக்கிறாரு. மக்களாகிய நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் சந்திப்போம் தொடரை. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.